கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஆராதனைக்கு உதவியாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். 10ஆம் வசனம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆகவே இந்த பகுதி, இந்த சம்பவம் நமக்கு நன்றாக அறிந்த தெரிந்த சம்பவமாக காணப்படுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், முதல் மனுஷர்களாகிய ஆதாம் ஏவாளுக்கு காயின் மூத்தவனாகவும் ஆபேல் இளையவனாகவும் அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். ஆபேல் மந்தை மேய்க்கிறவனாக காணப்படுகிறான். காயினோ நிலத்தை உழுது பயிர் செய்கிறவனாக அங்கே காணப்படுகிறான். அவர்கள் இரண்டு பேருமே தேவனுக்கு முன்பாக காணிக்கையை படைக்கிறார்கள். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். காயினையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் நிராகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கான காரணங்கள் 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆபேலுடைய காரியங்கள் ஆபேல் நீதிமானாக காணப்பட்டான். ஆபேலினுடைய காரியங்கள் நீதியாக தேவனுக்கு முன்பாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். காயினுடைய செயல்கள் தேவனுக்கு முன்பாக அது நீதியுடையவர்களாக காணப்படவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அது நிமித்தமாக காயின் ஆபேலை கொலை செய்தான். நயமாக பேசி அங்கே வெளியே கொண்டு வந்து அவனை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். யாரும் அறியவில்லை என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவாதி தேவன் காயின் இடத்திலே வந்து கேட்கிற கேள்வி என்ன? ஆபேல் எங்கே என்றார். ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். எவ்வளவு பாவமானது! ஸ்டப்பார்ட்னஸ், ஸ்டிஃப்னெக் என்று சொல்லுவார்கள், வணங்கா கழுத்துள்ள தன்மை, ஸ்டப்பார்ட்னஸ். தேவனுக்கு எதிராக அவர் பேசுவது, இருமாப்புள்ள இருதயமாக தேவன் கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் எப்படியாக ஒரு பாவமுள்ள மனுஷன் அங்கே சொல்கிறான் பார்க்கிறேன். எதிர்த்து பேசுகிறவனாக காயின் காணப்படுகிறான். நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று சொல்லி அவன் எதிர்த்து பேசுகிறதை நாம் பார்க்க. பாவமானது எவ்வளவு ஒரு முரட்டாட்டுத்தனத்தை மனுஷருக்குள்ளாக அது விதைக்கிறது என்பதை இந்த கேள்வியிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கு அவர் 10ஆம் வசனம், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்கிறார். பூமியிலிருந்து அங்கே ஆபேலினுடைய ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதாக அவர் சொல்லுகிறார். தேவாதி தேவன் கூப்பிடுகிறதாக சொல்லுகிறார். ஆபேலினுடைய ரத்தம் தேவனை பார்த்து, எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நீதி செய்யுங்கள் என்று சொல்லி தேவாதி தேவனை கூப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட ரத்தம் சிந்தின பரிசுத்தவான்கள் கூட, தேவனுக்கென்று ரத்தம் சிந்தின, ஒன்றும் செய்யாமல் அவர்கள் துன்மார்க்கமாய் நடவாமல் நீதிக்கென்று ரத்தம் சிந்தினவர்கள் கூட அங்கே பலிபீடத்தின் அண்டையிலிருந்து எழுந்து வந்து, எங்களுக்கு எம்மட்டும் தேவரீர், எம்மட்டும் பொறுத்திருப்பீர், எங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ரத்தம் அங்கே தேவனை நோக்கி கூக்குரல் இடுவதாக நாம் பார்க்கிறோம். நீதி நியாயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ரத்தமெல்லாம் கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆபேலினுடைய ரத்தம் கூட அப்படித்தான் தேவாதி தேவனை நோக்கி காயினை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அது கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவாதி தேவன் நீதி நியாயமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் நியாயம் விசாரித்து தண்டனை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். சரியான விதமாக ஆபேலினுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுவதாக தேவன் சொல்லுகிறார். அது நிமித்தமாக காயினிடத்திலே வந்து காயினை அவர் சபிக்கிறார் என்று பார்க்கிறோம். நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, காயினுடைய ரத்தத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவனிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். வசனத்தை மிகவும் தெளிவாக நாம் வாசிக்க வேண்டும்.
ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இங்கே ஒரு ரத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே நம் ஒவ்வொருவருக்காகவும் பாடுபட்டு மரித்து ரத்தத்தை சிந்தினார் அல்லவா? அந்த ரத்தத்தை குறித்து இங்கே எபிரேயர் எழுதின நிருபத்திலே தேவாதி தேவன் நமக்கு விளக்கி காட்டுகிறார். ஆபேலினுடைய ரத்தமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய, அப்படி என்றால் ஆபேலினுடைய ரத்தம் கூட நன்மையான காரியத்தை தான் பேசினது. என்னுடைய சகோதரன் என்னை வீணாக கொலை செய்தான், என்னுடைய சகோதரன் என் மீது எந்த துன்மார்க்கமும் இல்லாத பொழுது என்னுடைய சகோதரனாகிய காயின் என்னை கொலை செய்தான் என்று ஆபேலினுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அது நியாயமானது தான் இல்லையா? அது எப்படி அநியாயம் என்று சொல்ல முடியும்? ஒருவன் பாதிக்கப்பட்டால் அவன் நியாயத்தை தேடுவது என்பது சரியான காரியம்தான். அதுல எந்த ஒரு பழுதும் இல்லை, அது நன்மையான காரியம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த நன்மையான காரியத்தை விட பெரிதான காரியமாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது பெட்டர் திங்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம். ஆபேலினுடைய ரத்தம் பேசினது சரியானதுதான். அதை விடவும் உயர்ந்ததாக தேவாதி தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசினது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் மரித்த பொழுது தேவாதி தேவனை நோக்கி அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும். ஆபேலினுடைய ரத்தம் என்ன சொன்னது? என்னுடைய ரத்தத்தை நான் வீணாக ரத்தம் சிந்தினேன், நான் அநியாயமாக கொல்லப்பட்டேன், ஆகவே இதற்குரிய பழியை காயினிடத்திலே நீர் வாங்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவனை நோக்கி கூக்குரலிடுவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநியாயமாக பாதகர்களால் கொலை செய்யப்பட்ட பொழுது அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அவர் இந்த உலகத்திற்காக அவர் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய ரத்தமும் பேசினது. ஆபேலினுடைய ரத்தம் போல அவருடைய ரத்தமும் தேவாதி தேவனை நோக்கி பேசினது. என்ன பேசினது? மன்னிப்பு, மன்னிப்பு, இரக்கம், கிருபை, மன்னிப்பு என்று சொல்லி பேசினதாக நாம் பார்க்கிறோம். ஆபேலினுடைய ரத்தம் அங்கே வெஞ்சியன்ஸே, அங்கே பழி தீர்க்க வேண்டும் என்று பேசினது. தேவாதி தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிருபையாக மன்னிப்பை குறித்து அது பேசினதாக வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனம். ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை உண்ட சகரியா ரத்தம் வரைக்கும் உலகத்தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய ரத்த பழியும் இந்த சந்ததியினத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்கிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியிடத்திற்கு அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமானாகிய ஆபேல் முதற்கொண்டு சகரியாவின் ரத்தம் வரை இவர்களெல்லாம் அநியாயமாக ரத்தம் சிந்தினார்கள். அவர்கள் நியாயத்தை செய்தார்கள், நீதி நேர்மையாக வாழ்ந்தார்கள். இருந்தபொழுதும் அநியாயக்காரர்களால் கொலை உண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவர்களுடைய ரத்தப்படி இந்த பூமியிலே கேட்கப்படும். யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்தார்களோ அவர்களிடத்திலே அந்த இரத்தப்பழியானது கேட்கப்படும், தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று லூக்கா 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிப்பை எரிஞ்சுகிறது, மன்னிப்பை கொடுக்கும்படி கேட்கிறது. ஆகவே நம்ம ஒவ்வொரு இடத்திலும் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். ஆகவே நம்மிடத்திலே அந்த கிரைய பழியை, அவர் கொலை செய்யப்பட்டு ரத்தத்தை சிந்தின அந்த காரியத்தை நம்மிடத்தில் கேட்பார் என்றால் நாம் எங்கே போவோம்? ஆபேலினுடைய ரத்தம் கேட்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ரத்தம் அது கேட்டது என்று சொன்னால் நாம் எங்கே போவோம்? எங்கேயுமே போக முடியும். ஆகவேதான் அவர் கிருபையாக இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஆபேலினுடைய ரத்தம் அங்கே பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிருபையாக இவர்களை மன்னித்தருளும் என்று அங்கே சொன்னது என்று வாசிக்கிறோம்.
ஆபேலினுடைய ரத்தம் ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் அங்கே சொன்னது. என்ன சொன்னது? அது பழியை தீர்க்க வேண்டும் என்று சொன்னது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பல காரியங்களை செய்கிறது என்று வாசிக்கிறோம். மன்னிப்பை மாத்திரமல்ல, பல காரியங்களை செய்தது. அதை பார்த்து நாம் இந்த ஆராதனை செய்தியை நாம் முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தது? ஆபேலினுடைய ரத்தம் ஒரே காரியத்தை தான் செய்தது, அது பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பல காரியங்களை செய்தது, நமக்கு மன்னிப்பை உண்டாக்கினது. அது மாத்திரமல்ல, பல காரியங்களை செய்தது. அந்த வன்மை உள்ள அந்த ரத்தம் செய்த காரியங்கள் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. முதலாவதாக அவர் சபையை சம்பாதித்துக் கொண்டார். சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்துவே தலையானவர் என்று வாசிக்கிறோம். இந்த சபையானது அவருக்கு சொந்தமாக மாறி போயிற்று. அவருக்கு சொந்தமானதாக இந்த சபையானது காணப்படுகிறது. எப்படி அவர் இந்த சபையை சொந்தமாக்கி கொண்டார்? இந்த சபை அவருக்கு சொந்தமானது எப்படி? தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட, தம்முடைய ரத்தத்தை சிந்தி கிரயத்தை கொடுத்து அவர் சம்பாதித்துக் கொண்டார் என்று வாசிக்கிறோம். இந்த சபையானது அவர் ரத்தத்தின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட சபை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக என்ன செய்கிறது? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இரண்டாவதாக சமாதானத்தை உண்டு பண்ணினது. தேவாதி தேவனுடைய கோபாக்கினை நம் மீது பற்றி எரியாதபடி, பாவத்தின் நிமித்தமாக நாம் அழிந்து விடாதபடி அது சமாதானத்தை உண்டாக்கினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்த இரண்டாவது காரியம் என்ன? சமாதானத்தை உண்டாக்கினது. மூன்றாவதாக அது ஒப்புரவாக்கினது என்று சொல்லி வாசிக்கிறோம். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ள, பரலோகத்தில் உள்ளவைகள் பரிசுத்தமானவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள் அசுத்தமானவைகள். அந்த பரிசுத்தத்துக்கேற்ற பரிசுத்தம் அடையும்படி பூலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்தினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவதாக அது சமாதானத்தை உண்டாக்கினது. மூன்றாவதாக அது ஒப்புரவாக்கிற்று. பரலோகத்துக்கு உள்ளவைகளுக்கு ஏற்றவாறு நாமும் கூட ஆயத்தப்படும்படியாக ஒப்புரவாக்கிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். நான்காவதாக வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. In whom we have redemption through his blood, the forgiveness of sin. Redemption, forgiveness, பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டானது, பாவ மன்னிப்பு உண்டானது, பாவ மன்னிப்பு உண்டானது, அதன் மூலமாக மீட்பு உண்டானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, சேவியர், மீட்பர் என்று பொருள். அவருக்கு எப்படி அந்த பெயர் கிடைத்தது? அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். ரெடீமர் என்று சொல்லுகிறோம், ரிடம்ஷன் என்று சொல்லுகிறோம். அவர் நமது மீட்பர், நம்மை தமது ரத்தத்தினாலே அவர் மீட்டு கொண்டார். எப்படி? பாவ மன்னிப்பை உண்டாக்கி நம்மை மீட்டு கொண்டார். எப்படி இது ஆகிற்று? நாம் வாசிக்கிறோம், இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது பிறகு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த ரத்தம் என்ன செய்கிறது? இப்போ பாவ மன்னிப்பை உண்டாக்கினது என்று சொல்லி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தோம். நம்ம மீட்டு கொண்டால் பாவ மன்னிப்பை இந்த ரத்தம் உண்டாக்கினது. உண்டாக்கினாலும் கூட பழைய பாவங்களை குறித்துதான கரைகள் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடும் இல்லையா? அந்த கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மனதிலே இந்த பாவ கரைகள் இருக்கக்கூடும். பழைய பாவ காரியங்கள் இதெல்லாம் நம்ம அழுத்தக்கூடும். நாம் செய்த பழைய பாவங்கள்லாம் நம்மை அழுத்தக்கூடும். அதன் நிமித்தமாக நாம் சோர்வடையக்கூடும். அதன் நிமித்தமாக கிறிஸ்துவுக்குள் வளர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நான் இப்பேற்பட்ட துரோகியாக இருந்தேனே என்று சொல்லி அந்த காரியங்கள் நம்மை அழுத்தக்கூடும். ஆகவேதான்
எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் மனசாட்சியை சத்த கிரிகைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். தேவனுக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் நீ கிரயமாக கொல்லப்பட்டிருக்கிறாய், கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறாய். இப்போ தேவனுக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மனசாட்சியிலே எந்த விதமான அழுத்தமும் இருக்கக்கூடாது. நீ தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் உனக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆகவே இந்த சத்த கிரிகைகள், எந்த சத்த கிரிகைகள்? பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், சாபங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் உன்னுடைய மனதிலே இருக்கக்கூடாது. ஆகவேதான் இது சுத்திகரிக்கிறது என்று வாசிக்கிறோம். Purge your conscience என்று வாசிக்கிறோம். From the dead works to serve the living God. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக இந்த செத்த கிரிகளால் உன்னுடைய மனசாட்சியை அது புதிதாக்குகிறது, மனசாட்சியை புதிதாக்குகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாயிற்று, பாவ மன்னிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி நாம் ஏற்கனவே நாம் வாசித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 19:20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆகியால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகி, அவர் தமது ரத்தத்தை சிந்தி ஒரு வழியை, ஐ ஆம் த வே, த ட்ரூத், த லைஃப் என்று சொல்கிறார் இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது என்று சொல்கிறார். அந்த வழி, இந்த மார்க்கம் அவர் உண்டு பண்ணினது. அவர் எப்படி உண்டு பண்ணினார்? சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக உண்டு பண்ணினார். இப்பொழுது அந்த அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. we have the boldness to enter into the holiest என்று வாசிக்கிறோம். தேவாதி தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு, அந்த மார்க்கத்தின் வழியாய் கிட்டி சேருவதற்கு, தேவாதி தேவனை பற்றிக்கொள்வதற்கு, தேவாதி தேவனிடத்தில் நெருங்கி சேருவதற்கு நமக்கு தைரியம் உண்டாகிறது. போல்ட்னஸ், இட் கிவ்ஸ் த போல்ட்னஸ், அதாவது தைரியத்தை கொடுக்கிறது. இந்த சுத்த மனசாட்சியை நமக்கு ஸ்தாபித்தார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். எபிரேயர் 9:22 9:14 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அங்கே செத்த கிரிகிற நம்முடைய மனசாட்சியை அவர் சுத்திகரிக்கிறார் என்று வாசித்தோம். இப்பொழுது நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் உண்டு பண்ணப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மை கழுவினார், நம்முடைய மனசாட்சியை கழுவினார், செத்த கிரிகிற நம்முடைய மனசாட்சியை அவர் ரத்தத்தின் மூலமாக கழுவினார். பிறகாக நாம் பார்த்தோம், அந்த ஜீவனுக்கு ஏதுவான அந்த மார்க்கத்தின் வழியால் தைரியமாக தேவனிடத்தில் சென்று சேர அவருடைய ரத்தம் உதவினது. அது மாத்திரமல்ல, அந்த ரத்தம் எப்படி கிரியை செய்தது? நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றினது. நம்மளே அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்தாரு? அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிதாவின் கோபாக்கினிலிருந்து இந்த ரத்தமானது நம்மளை விடுதலை செய்தது என்று கூட நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு பெரிய காரியங்களை அது செய்து முடித்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு வன்மை உள்ளது, how powerful it is, how pure it is, how holiest it is என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆபேலினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது தான், அதை குறித்து எந்த தவறும் இல்லை, அது நியாயமானது கூட என்று சொல்லி 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலதிகமான நன்மைகளை பேசுகிற ரத்தமாகிய ஆபேலுடைய ரத்தம் நியாயமாகத்தான் பேசினது. என்னை கொன்றவனை பழி தீர்க்க வேண்டும், வெஞ்சியன்ஸ், அது நியாயமான விஷயம்தான்.
தேவனும் கூட அப்படிதான் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? ஆபேல் முதற்கொண்டு சகரியா வரை சிந்தப்பட்ட இந்த பரிசுத்தவான்களின் ரத்தத்தை குறித்து இந்த சந்ததியார் இடத்தில் நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். நியாயமானது தான். ஆனால் இதை விடவும் பெரிய காரியம் ஒன்று இருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் கிறிஸ்து இயேசுவானவருடைய ரத்தம் அதிகமாக பேசினது. அது அவரு பழி தீர்க்க வேண்டும், இந்த ஜனங்கள் என்னை கொன்றார்கள், தேவாதி தேவனாகிய என்னை இவர்கள் கொன்றார்கள் என்று அவளை பழி தீர்க்க வேண்டும் என்று பேசாமல் மன்னிப்பு மன்னிப்பு, இரக்கம் இரக்கம், கிருபை என்று பேசி ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் மேலதிகமான காரியங்களை குறித்து பேசினது. ஆகவே இந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் அண்டையிலே நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் அண்டையிலே வந்து நாம் சேர்ந்திருக்கோம். இது மன்னிப்பை குறித்து பேசினது. தேவனே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி பேசினது. அதன் மூலமாக யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் அவர் சிலுவையிலே மரித்தார், என்னுடைய பாவ நிமித்தமாகத்தான் அவர் கொல்லப்பட்டார், அவருடைய ரத்தத்தினால் நான் பரிசுத்தமாகிறேன் என்று சொல்கிறார்களோ அவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறுபடியாக அந்த இரத்தமானது கிரியை செய்தது என்று நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு அது மாத்திரமல்ல, ரோமருக்கு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் முன்பொரு காலத்திலே அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை அவரோடு கூட சேர்த்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய கோபாக்கினிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினது என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரோமருக்கு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ரத்தம் தேவனுடைய கோபாக்கினிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினது. அந்த ரத்தம் நம்மை நீதிமானாக்கினது. அந்த ரத்தம் என்ன செய்தது? நம்மை பாவ மன்னிப்பை உண்டாக்கினது. அந்த ரத்தம் என்ன செய்தது? நமக்கு மீட்பை உண்டாக்கினது. அந்த ரத்தம் என்ன செய்தது? சபையை அவர் விலைக்கிரயமாக அந்த ரத்தத்தின் மூலமாக வாங்கி கொண்டார். அந்த ரத்தம் என்ன செய்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது? நம்முடைய சிந்தைகளை பாவங்களை செத்த கிரியைகள் நம்முடைய சிந்தைகளில் படிந்திருந்த அந்த செத்த கிரியைகளை அகற்றி நம்முடைய மனசாட்சி புதிதாக மாற்றப்படத்தக்கதாக அந்த இரத்தமானது கிரியை செய்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதன் மூலமாக என்ன நடந்தது? பிதாவாகிய தேவனிடத்திலே தைரியம் கொண்டு சேரும்படியாக அது உதவி செய்தது என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் வாசித்தோம். அது மாத்திரமல்ல, அந்த ரத்தம் என்ன செய்தது? நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றினது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மன்னித்தது, நம்மை நீதிமானாக்கினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சத்த கிரியைகளார சுத்திகரித்தது. இதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜீவ மார்க்கத்தை காட்டினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தைரியம் கொள்ள வைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவோடு பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஒன்றாக இணையும்படி செய்தது. பிதாவாகிய தேவனுடைய புத்திரர்களாக மாறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்தது. அது மாத்திரமல்ல, ராஜாக்களும் ஆசாரியமாக நம்மை மாற்றினது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட ரத்தம், நம்மீது தெளிக்கப்பட்ட ரத்தம், அது அதிகமாக பேசினது. அது அதிகமாக தேவனிடத்திலே மன்றாடினது. நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை நம் மீது மூலாதபடி அது தடுக்கிறது. நாம் பாவம் செய்வோமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிற காணப்படுகிறார் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய கோபம் நம் மீது மூலாதபடி அது தடுக்கிறது. சிந்தப்பட்ட ரத்தத்தை அவர் காட்டுகிறார். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செய்தது. ஆகவே நாம் தேவனை ஆராதிக்கலாம். அவர் ரத்தம் சிந்துதலால் பாவமன்னிப்பில்லை, ரத்தம் சிந்துதலால் பாவமன்னிப்பில்லை என்று சொல்லி லேவியராகமத்திலே வாசிக்கிறோம். எந்த ரத்தம்? ஆடு மாடு கோழிகளோட ரத்தம் அல்ல, எபிரேயரில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்ம கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். அது மன்னிப்பை வழங்கினது, கிருபையை வழங்கினது, அன்பை வழங்கினது, நம்பிக்கையை வழங்கினது, விசுவாசத்தை வழங்கினது. எவ்வளோ காரியத்தை அது செய்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இதெல்லாம் சொல்லி
அல்லது 1-2 காரியங்கள்லாம் சொல்லி தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.